Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 4 direct and inverse proportion பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம exercise sumsக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்னா என்னன்னு படிச்சிருவோம். ஓகே, 6th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம ஒரு ரீகால் கொடுத்துடலாம். உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கண்டிப்பாக 3rd chapter 6th ஸ்டாண்டர்டுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அதில் நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ ரேஷியோ அப்படின்னா என்னதுன்னா கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் வித் சேம் கைண்ட். ப்ரப்போர்ஷன்னா என்னது கம்பேரிசன் ஆஃப் டூ ரேஷியோஸ், அதாவது ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து ப்ரப்போர்ஷன். ஓகே, ஏன் அதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த மெத்தடில் கூட இதை வந்து நம்ம போடலாம், ரேஷியோ மெத்தடில் போடலாம். ஓகே, நீங்கள் வந்து யூனிட்டரி மெத்தட் படிச்சிருப்பீங்க 6th ஸ்டாண்டர்டில், கரெக்டாக யூனிட்டரி மெத்தட். ஓகே, அதுதான் இந்த டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்லையும் போடலாம். ஸோ யூனிட்டரி மெத்தட்னா என்னன்னு படிச்சிங்க. அதாவது யூனிட்டரி மெத்தட்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ ஆஃப் ஒன் திங் அப்படி கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் the value of one unit will be found. It will be useful to find the value of the required number of units. அதாவது யூனிட்டரி வேர்டே சொல்லுது பாருங்கள், யூனிட் அப்படின்னா என்னதுன்னா 1. ஓகே, அதாவது ஸ்மாலர் கிளாஸஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் கொடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் 5 ஆப்பிள்ஸ் கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அதுவே காஸ்ட் ஆஃப் 5 ஆப்பிள்ஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் நம்ம டிவைட் பண்ணுவோம். அதாவது 1 to manyனா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். many to 1னா டிவைட் பண்ணுவோம். பட் லாஸ்ட் இயர் நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்க யூனிட்டரி மெத்தட், அதாவது many to manyயே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் 5 ஆப்பிள் கொடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் 15 ஆப்பிள்ஸ் அப்படி கேட்டால் என்ன பண்ணுவோம், ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் யூனிட்டரி மெத்தட். யூனிட் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த 1 ஆப்பிளோட ரேட் எடுத்து 15 ஆப்பிளோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 ஆப்பிள்ஸோட ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிவைட் அண்ட் மல்டிப்ளை போத் இங்கே பண்ணுறோம், அதுதான் யூனிட்டரி மெத்தட்னு படித்தோம். ஓகே, அந்த யூனிட்டரி மெத்தடில் இன்னொரு வேலை போடுறது தான் என்னதுன்னா டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். நான் அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற ரெண்டு யூனிட்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸ் வந்து நான் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், ஒய் வந்து காஸ்ட்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது 1 ஆப்பிளோட ரேட் வந்து 5 rupees. ஓகே, வாட் இஸ் த ரேட் ஆஃப் 5 ஆப்பிள்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதுதான் வந்து டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இது வந்து ஒரு வேரியேஷனில் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டு காஸ்ட், இது வந்து ஒரு வேரியேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது டைரெக்டாக இன்டைரக்ட் வேரியேஷன் ரெண்டு இருக்குது. இதை வேரியேஷன் இல்லைனா ப்ரொப்போர்ஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, இன்வர்ஸ் வேரியேஷன், இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் எல்லாம் ஒன்று தான். ஓகே, நவ் இது வந்து ஒரு வேரியேஷனில் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸையும் காஸ்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு ரேஷியோவில் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது 1:5 ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போது இதை எப்படி வந்து நம்ம டைரெக்டாக இன்டைரக்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சம் போடும்போது ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ ஒரு ஆப்பிளோட ரேட் 5 rupees, அப்போ 2 ஆப்பிளோட ரேட் என்னது 10 rupees, 3 ஆப்பிளோட ரேட் என்ன வரும் 15 rupees, 4 ஆப்பிளோட ரேட் 20, 5 ஆப்பிளோட ரேட் 25 rupees, இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். ஓகே, அதாவது இந்த ரெண்டு குவான்டிட்டியும் வந்து நான் டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் டிவைடட் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு கே. அதாவது ரெண்டுத்தையும் ஒன்றுத்தையும் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதாவது இப்போ பாருங்கள் 1/5, 2/10 என்ன வரும் 1/5, 3/15 என்ன வரும் 1/5, 4/20 என்ன வரும் 1/5, 5/25 என்ன வரும் 1/5. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டுவாக வரும், அதாவது கே. அதாவது டைரக்ட் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா x/y ஈக்குவல் டு கே. நான் சம் போடும்போது நிறைய மெத்தட் சொல்லித்தரேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் டைரெக்டாக இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து எப்படி நம்ம கொஷனில் கொடுத்துட்டு டைரக்ட் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது நம்பர் ஆஃப் ஒன் சைட் இன்க்ரீஸ் அதர் சைடு ஆல்சோ இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ஆப்பிளோட ரேட்டு 5 ரூபா,
5 ஆப்பிள், இப்போ ஒரு ஆப்பிள்லேருந்து 5 ஆப்பிள் மாறி இருக்குது, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த பக்கம் கரெக்டாக 1 to 5. அப்போது இங்கேயும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா ஒரு ஆப்பிளோட ரேட் 5 ரூபானா 5 ஆப்பிளோட ரேட் கண்டிப்பாக இதோட அதிகமாக தானே இருக்கும். ஸோ திஸ் சைட் இன்க்ரீஸ், திஸ் சைட் ஆல்சோ இன்க்ரீஸ். இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கமும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் வேரியேஷன். ஓகே, ஒன் சைட் இன்க்ரீஸ், another side also increase, one side decrease, another side also decrease. This is called direct variation. Okay, sum போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நம்ம? காஸ்ட் ஆஃப் சம் புக்ஸ். ஓகே, காஸ்ட் ஆஃப் 2 books equal to ஒரு 100 rupees. What is the cost of 10 books அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். நம்பர் ஆஃப் புக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் தான் கண்டிப்பாக ஆகும், டிக்ரீஸ் ஆக சான்ஸே இல்லை. ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் வேரியேஷன் நம்ம எடுத்துக்கலாம். சம் போட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது இங்கே என்ன பண்ணீங்க? x/y = k போட்டோம் இல்லையா? அங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே டிவைட் பண்ணியிருக்கீங்க, டிவைட் பண்ணால் சேம் ஆன்சர் வருது. அங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் வரும். அதாவது x × y = k போடுவோம், அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நம்ம 2-3 மெத்தடில் போடலாம். இந்த சம்ம நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு எக்ஸசைஸ் போடும்போது. ஓகே, இப்போது இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் என்னென்னா, இங்கே வந்து ரெண்டு சைடுமே ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு சைடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடும் டிக்ரீஸ் ஆகுது. பட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா another சைடு டிக்ரீஸ் ஆகும், ஒன் சைடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா another சைடு இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் இன்டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். அதாவது ஒரு பில்டிங்கை கட்டி முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 2 பேர் வேலை பார்த்தா 40 நாள் ஆகுது. கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 பேர் வேலை பார்த்தா 40 நாள் ஆகுது. அதுவே வந்து 4 பேர், 2 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க, இங்கே அதிகமாக இருக்குது, 2லேருந்து 4 இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஆரோ மார்க். ஓகே, அப்போ இன்னும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாகறாங்க. அப்போ இன்னும் 4 பேர் இருக்கும் போது அந்த வேலை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? கண்டிப்பாக இந்த 40 நாளை விட அதிகமாகுமா குறையுமா? நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை பார்க்குறதுக்கும் 2-3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கவும் சீக்கிரமாக நாள் முடிஞ்சிடும் இல்லையா? சீக்கிரமாக முடிச்சிடலாம் நம்ம. கரெக்டாக? this is called indirect proportion. Okay, அதாவது one increase, another side decrease. So this is called inverse variation. Okay, so இதுதான் வந்து நம்ம போடுறது. 2 பேர் முடிக்க 40 நாள், அப்போ 4 பேர் முடிக்க 20 நாள் தான். 5 பேர் இருந்தால் 16 நாளில் முடிச்சிடலாம், 10 பேர் இருந்தால் 8 நாளில் முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் நம்பர் ஆஃப் டேஸ் குறையுது பாருங்கள். ஸோ ஒன் சைட் இன்க்ரீஸ், அனதர் சைட் டிக்ரீஸ். இதுதான் வந்து எனது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸோ 2 quantities x and y are said to be inverse proportion if an increase in x leads to a decrease in y or vice versa in such a way that இந்த மாதிரி இதில் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணால் தான் ஈக்குவல் ஆன்சர் வரும். அதாவது x × y 2 × 40 என்ன வரும்? 80. 4 × 20 நெக்ஸ்ட் 80, நெக்ஸ்ட் 5 × 16 80, 10 × 8 80. ஓகே, இது இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நான் ஷார்ட்டாக புரியறதுக்காக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒன் சைடு இன்க்ரீஸ், அதர் சைடு டிக்ரீஸ், ஒன் சைடு டிக்ரீஸ், அதர் சைடு இன்க்ரீஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இந்த ரெண்டே தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ யூனிட்டரி மெத்தட் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக ரேஷியோ பற்றி தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் 6th standard வீடியோ போய் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் 3rd chapter வீடியோ இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக புரியும். ஓகே, நான் இப்போ இதுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கார் வந்து ஒரு 80 கிலோமீட்டரில் போகுதுன்னு வைங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார் போகுது. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஒரு 4 hours ஆகுது அந்த இடத்த ரீச் பண்ண. இதுவே நான் வந்து கிலோமீட்டரை கூட்டுறேன், அதாவது ஒரு 120 கிலோமீட்டரில் நான் போகிறேன், 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போகிறேன். அப்போது அந்த இடத்துக்கு நான் சீக்கிரமாக போனால் இன்னும் 4 hours மேலே ஆகுமா? கண்டிப்பாக 4 hours கம்மியாக குறைவாக தானே ஆகும். கண்டிப்பாக நான் சீக்கிரம் போய் அடைஞ்சிருவேன். அப்போது இங்கே கிலோமீட்டரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு ஹார்ஸ் வந்து சேம் ஆகுது, டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் another example for
என்னது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் புக்கில் வந்து எக்ஸசைஸ் சம்ஸில் இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் சம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம 4th சாப்டரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு விகரஸாக இருப்பீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.